அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி 5 சம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்குரிய சம்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, சம்ஸ்குள்ளே போகலாமா? 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 6, 8, 9 3க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 2 பண்ணலாமா? 2 3 2 ஸார் 6, 4 2 ஸார் 8. அந்த 9 வந்து டிவைட் ஆகாது, அப்படி கீழே இறக்கலாம். ஓகே, இப்போ அகெயின் 3 போடலாம். சரி, 2 போடலாம். ஃபஸ்ட்டு 4 கேன்சல் பண்ணிக்கலாம். 3 அப்படியே போட்டுக்கோங்க. 2 2 ஸார் 4, 9 வந்து அப்படியே வரும். ஓகே, அடுத்து அகெயின் 3 போட்டால் 1 3 is 3, 2 வந்து அப்படியே கிடைக்கும். 3 வந்து 3 3 ஸார் 9. ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2 2 ஸார் 4, 4 3 ஸார் 12, 12 × 2 24, 24 × 3 வந்து என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 72ன்னு கிடைக்கும். அப்போ வந்து எல்சிஎம் வந்து என்னது? நம்மளுக்கு 72. ஓகே, இப்போ இந்த 72 வச்சு இங்கே இருக்கக்கூடிய 200க்கும் 300க்கும் இடையில் இருக்கக்கூடிய எத்தனை எண்கள் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன நம்மளுக்கு எல்சிஎம் கிடச்சிச்சு 72. அடுத்து 144 வருமா? அப்படியே 72 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண 144. அகெயின் 72 ஆட் பண்ணால் 216 கிடைக்கும். அகெயின் 72 ஆட் பண்ணும்போது 288 கிடைக்கும். அகெயின் 72 ஆட் பண்ணும்போது 316 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இவங்க கேட்டிருக்க சம் என்ன அப்படின்னா 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களாக வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை தானே கேட்டிருக்காங்க. அப்போ 200க்கும் 300க்கும் இடையில எந்தெந்த நம்பர் இருக்குது? இந்த 2 நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போ எத்தனை தடவை டிவைட் ஆகும்? எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னா 2 எண்கள் தான் இருக்குது அப்படின்னு செகண்ட் சம் என்ன அப்படின்னா, ஏ என்பவர் ஒரு வேலை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஏ செய்யக்கூடிய வேலை எத்தனை? 20. பி செய்யக்கூடிய வேலை எத்தனை? 30. 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். இப்போ 2 மெத்தட் இருக்குது. ஒன் மெத்தட் வந்து ஃபார்முலா மெத்தட் 1/a + 1/b = 1/a வேல்யூ என்னது? 20 ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 30. ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். ஓகே, இப்போ 2க்கு எல்சிஎம் எடுங்க. இப்போ 60, இப்போ 20 கீழே இருக்கிறதுனால இதோட 3 மல்டிப்ளை பண்ண 60 ஆயிரும். அப்போ கீழே 3 மேலே 3. அப்போ 3 ப்ளஸ் இங்கே வந்து 30 இருக்குது. 30யோட 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 16 கிடைக்கும். அப்போ 2. அப்போ ஆன்சர் என்ன? 3 + 2 5/16 கிடைக்கும். அப்போ அடிச்சு கொடுத்தா 1 5 is 5, 12 5 is 60. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? 1/12ன்னு வருது. நம்ம எடுத்துருக்கிறது வந்து 1/a + 1/bன்னு தானே எடுத்திருக்கோம். அப்போ வந்து இதை ரெசிப்ரோக்கலை சேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 12ன்னு கிடைக்கும். அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது ஒரு மெத்தட். அகெயின் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்க. அப்போ 20 × 30 டிவைட் பை அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே கொடுத்துருக்காங்க. சேர்ந்துன்னா என்னது? ப்ளஸ்ஸு. அப்போ 20 + 30 அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ 20 × 30 டிவைட் பை 50. இப்போ அடிச்சு கொடுங்க. இந்த 0 இந்த 0 கட் ஆயிரும். 1 5 is 5, 4 5 are 20. அப்போ ஆன்சர் என்ன? 12. அப்போ எத்தனை நாட்கள்? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 14 அச்சுக்கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோர்ப்பவர்கள் தேவை? அதாவது 14 பேர் வந்து 14 அச்சுக்கோர்ப்பவர்கள். அப்போ மேன் வந்து எத்தனை பேர்? 14 பேர். சரியா? 14 அச்சுக்கோர்ப்பவர்கள். டைம் வந்து எத்தனை? 5 மணி நேரத்தில் ஒர்க்கு வந்து எத்தனை? 70 பக்கங்களை முடிப்பர். ஓகே, அதே மாதிரி 10 மணி நேரத்தில் அவங்க கேட்குற கொஸ்டின் பாருங்கள். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோர்ப்பவர்கள் தேவை? அப்போ இதை தான் கேட்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி 3 காலம் வந்துச்சு அப்படின்னு நம்ம டைரெக்டாக ஃபார்முலா அப்படியே போட்டுடலாம். M1 × T1 டிவைட் பை W1 = M2 T2 டிவைட் பை W2. ஓகேவா? இப்போ M1ங்கிறது என்னது? நம்மளுக்கு 14. 14 × டைம் என்ன? 5 டிவைட் அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க? 70. ஓகேவா? = M2 தான் நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். T2 வந்து எவ்வளோ? நம்மளுக்கு 10.
டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஜீரோ கட் ஆகிட்டா. ஓகே, நம்மளுக்கு என்ன தேவை? இது மட்டும் தானே. அப்போ இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ இருக்கா? கட் பண்ணலாமா? கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கவனிங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 14 14 5 பெருக்கினா கிடைக்கும் 4 20க்கு 0, 20க்கு 0, மீத 2, 1 5 5 2 7, 70 பை கீழே 70ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு M2 பை இங்கே என்ன இருக்குது 10ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது இந்த பக்கம் கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 70 × 10 டிவைடட் பை 70. ஓகேவா? இதுவும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு M2. ஓகே, அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு? நல்லா கவனிங்க. நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இது 70 கேன்சல் ஆகிடுது. மீதம் இருக்குது என்னது? 10 மட்டும் இருக்கா? அப்போ M2 வந்து என்ன? 10. சரியா? அப்போ எத்தனை அச்சுக்கோர்ப்பவர்கள் தேவை? மொத்தம் நம்மளுக்கு 10 பேர் தேவை அப்படின்றதான் மீனிங். இப்போ ஆன்சர் எங்கே இருக்குது? B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த சம கவனிங்க. இது 4வது சம்மு. 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கவனிங்க. இப்போ இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னா, நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாம். ஏன்னா அவங்க வந்து கேட்டிருக்கிறது வந்து வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ வட்டிக்குரிய ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்கிறது நல்லா நோட் பண்ணணும். ஒரு வருடம் 6 மாதம். அப்போ ஒரு வருடங்கிறது எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதம். ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்கிறது 6 மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் வந்து 18 மாதங்கள் இருக்குது. ஓகேவா? பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7500. சரியா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8/100. இது போட்டலாம். இப்போ 18 மாதங்கும் போது ஒரு வருடம். சரியா? 6 மாதம், 6க்குள்ள 12. 6 மாதங்கிறதுனால 6/12 நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை அடித்து கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 6 2 12ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1/1 2 2 1 3. சரியா? அப்போ 3/2ன்னு கிடைக்குமா? 1 2 + 1 3/2. நம்ம இங்கேயே அடித்து போட்டுடலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு கவனிங்க. அப்போ இது ரெண்டையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால 1 2 2 + 1 3/2ன்னு வரும். ஓகேவா? இப்போ கவனிங்க. இப்போ எப்படி போடுறது அப்படின்னா 7500 7500 × 8/100. சரி, அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம பண்ண என்ன கிடைக்கும்? ஆன்சரு 3/2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஜீரோ கட் ஆகிடுது, இந்த ஜீரோ கட் ஆகிடுது. 1 2 4 2 8. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நான் முன்னா 75யும் 4ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 5 0, மீத 2. 4 28 29 30. ஓகேவா? 30. அப்போ இதோட 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், 900 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன? 900 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ எங்கே இருக்குது? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரியா? ஓட்டங்கள் தான் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சராசரினா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. 30 ஆட்டம் இருக்குது அப்படின்னா 30 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி 30ஆல் டிவைட் பண்ணது என்ன கிடைக்குது? 72. அதே மாதிரி 31 அப்படின்னா அதனோட சராசரி 73. இப்போ டைரெக்டாகவே நம்ம போட்டுட்டு போயிடலாம். இந்த பாருங்கள், 30 × 72. சரியா? 30 × 72. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 31 × 73. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 30 72 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2160ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 2 6 3ன்னு கிடைக்கும். இப்போ இந்த நம்பர் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 2 6 3 2160. சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 3 0 1. அப்போ 103 ஆட்டங்கள். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு? 103 ஆட்டங்கள். அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு வருது. சரியா? புக்கை வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.